ஆமேன் அல்லேலூயா. உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். உன் மனைவி வீட்டோரங்களில் கனி தரும் திராட்சை கொடிய போல் இருப்பார் என்று வசனம் சொல்லுகிறது. மனைவிகளை எப்பொழுதும் நாயை போல் நினைக்கக்கூடாது. அவங்கள ஒரு ஒன்றும் எதற்கும் லாய்க்கலன்னு நினைக்கக்கூடாது. அவங்கள ஒரு அசட்டியாக நினச்சிடக்கூடாது, ஒரு அற்பமாக நினச்சிடக்கூடாது. ஏன்னா பாருங்கள், ஆம்பளைங்க காலையில் என்ன பண்ணுவாங்க, வெளியில் வேலைக்கு போயிடுவாங்க. பெண்களுக்கு வீட்டில் எவ்வளோ வேலை பாருங்கள். அவங்க உங்களுடைய நம்மளுடைய துணிகள் எல்லாம் துவைக்கணும், ஆகாரம் செய்யணும், பாத்திரம் கழுவணும், மறுபடியும் அந்த பாத்திரத்தில் ஆகாரம் கொடுக்கணும், மறுபடியும் அந்த பாத்திரத்தை கழுவணும், டீ போட்டு கொடுக்கணும், காஃபி போட்டு கொடுக்கணும், அயன் பண்ணி கொடுக்கணும், பிள்ளைகளை புறப்பட பண்ணணும், அவங்களுக்கு சாப்பாடு கட்டி கொடுக்கணும், அடுப்பை பற்ற வைக்கணும், பாருங்கள், அதை துடைக்கணும், கழுவணும், ஊட்ட பெருக்கணும். எவ்வளோ வேலை பாருங்கள். அவங்களுக்கு ஓய்வே இல்லைங்க. காலையிலேருந்து சாயந்தரம் வரையில் பெண்களுக்கு வேலை இருந்துக்கிட்டே இருக்கும். ஆண்களாகிய நம்ம என்ன பண்ணணும், அவங்கள கௌரவமாக நடத்தணும், மதிப்பாக நடத்தணும், அவங்களுக்குரிய கணத்தை நம்ம கொடுக்கணும். மனைவியை கண்டடைகிறோம், நன்மைகளை கண்டடைகிறோம். அப்போ அவங்களுடைய பாரத்தில், அவங்களுடைய கஷ்டத்தில், அவங்களுடைய கஷ்டமான காரியத்தில் நம்மளும் அதை பங்கெடுத்துக்கணும். அது மகிழ்ச்சியாக இருக்கும். நம்ம அவங்கள ஒரு வேலைக்காரங்களை போலவோ, இல்லை ஒரு அசட்டை செய்யப்பட்ட ஒரு நாயை போலவோ, அல்லது அவங்கள ஒரு அற்பமாக நினைக்கிற ஒரு கருவி போல் அவங்கள பயன்படுத்தக்கூடாது. நம்ம அப்படி நினைக்கக்கூடாது. நம்ம அவங்களோடு இணைந்து நம்ம அவங்கள அன்பு காட்டி அந்த காரியங்களில் நம்மளால் முடிந்தது. பாருங்கள், துணியை துவைச்சி அதை காய வைக்கும் போது, அதை அலசும் போது, அதுக்கு தண்ணி பிடிச்சி கொடுக்கும்போது, கொஞ்சம் கொஞ்சம் உதவிகளை மனைவிமார்களுக்கு கணவன்மார்கள் செய்தால் அவங்களுக்கு கொஞ்சம் பாரம் குறைச்சலாக இருக்கும். இணைந்து செய்கிற பொழுது அந்த பாரமும் அவங்களுக்கு பாரமாக தெரியாது. ஆனால் அவங்கள இன்னும் மேலே நம்ம கஷ்டப்படுத்தும் போது, கடினமான வார்த்தைகளை சொல்லி திட்டுக்கிற பொழுது, அவங்கள காயப்படுத்துகிற பொழுது, அவங்க ஏற்கனவே துன்பம் அதிகம். இன்னும் அவங்களை சங்கடப்படுத்தும் போது ரொம்ப சங்கடமாக இருக்கும். அப்போ அந்த மாதிரி நம்ம சங்கடப்படுத்தினா எப்படி வீட்டோரம் கனிதோறும் திராட்சை கொடை போல் அவங்க இருப்பாங்க. அவங்க உண்மையாகவே ஆண்டவர் சொல்கிறாங்க, நம்ம நன்மையாக நடத்தினோம்னா அவங்க வீட்டோரம் கனிதோறும் திராட்சை கொடி தான். நம்மளுடைய பார்வையிலும், நம்மளுடைய எண்ணத்திலும், நம்மளுடைய செயலில் தான் இருக்குது மனைவிகளை எப்படி நடத்த வேண்டும் என்பது. ஆனபடினாலே திராட்சை கொடியை போல் நினைங்க, திராட்சை கனியை போல் அவங்கள நினைங்க. இன்பம் இருதயத்தில் நிறைந்திருக்கும். ஆமென். அல்லேலூயா.